பீட்சா சாஸ் வந்து வீட்லயே பண்றதுக்கு நான் வந்து இன்னைக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கு 2 தக்காளி. இதை வந்து பிளான்ச் பண்ணி எடுக்க போறோம். தோலை வந்து தனியா எடுக்கிறதுக்காக தான் இந்த பிளான்ச்சிங் மெத்தட். இங்க வந்து நான் எக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த தோல் வந்து தனியா உரிக்கிறதுக்கு வரும். சாஸ்ல வந்து ஒரு நல்ல ரெட் கலர் கொடுக்கறதுக்காக நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 5ல இருந்து 6 போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இதை வந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ நம்ம பிளான்ச் பண்ணுறதுக்காக வச்ச தக்காளிலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஆறுனவொடனே நான் இந்த தோலை வந்து தனியாக எடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்கின் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நம்ம ரிமைனிங் போட்ட அந்த ஆனியனும் ஆறட்டும். ஆறின உடனே ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஓட்டு ஓரளவுக்கு இந்த மிளகாலாம் வந்து நல்லா அரைக்கிற அளவுக்கு அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து காரம் வேண்டாம் அப்படின்னா இதில் இருக்கிற விதையை எடுத்துடலாம். நான் வந்து இதோ விதையோடைய தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இந்த ரெட் சில்லியும் ஆனியனையும் நான் வந்து 2-3 வாட்டி நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அந்த தோல் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கண்ணு மாதிரி இருக்கும்ல அந்த டொமேட்டோவில் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக வந்து கத்தியால் இது பண்ணிவிட்டேன். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஆறும். இல்லைனா எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஆறவே ஆறாது. இதை வந்து நம்ம இந்த ஆனியன் சில்லியோடு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நல்லா ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ நம்ம சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, பூண்டு ரொம்ப செவக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஸ்மெல் வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை வந்து மூடி வச்சு நான் கொஞ்ச நேரம் குக் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப தெறிக்கும் இது. எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிருக்கா அப்படின்னு. அப்புறம் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதை ஆட் பண்ணுறேன். இதில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து சில்லி ஆல்ரெடி சேர்த்து அரைச்சிருக்கோம். நீங்கள் வந்து காரம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கரெக்ட் விட்டுடுங்க. இல்லைன்னா நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாது. நீங்கள் வந்து டொமேட்டோ அரைக்கும் போது கூட நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க.
இது நல்லா தண்ணிலாம் வற்றி நம்மளுக்கு நல்லா ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிருக்கு. பீட்சா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதே நீங்கள் வந்து பாஸ்தாக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக ஒரு பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது இப்போ நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் இதே சாஸை வந்து பீட்சா பேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்தாவை பாயில் பண்ணிவிட்டு இந்த ரெட் சாஸை யூஸ் பண்ணி வெஜ்ஜீஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யம்மியாக வந்திருக்கு. என்ன மது, எப்படி இருக்கு சாஸ்? செம்மையா இருக்கு. என்னடா இவ்வளோ நேரமா காணோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் எழுதிட்டு இருந்தேன். ஓகே, ஹோம்வொர்க் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதான் நான் எழுதிட்டேன். ஓகே ஃபைன். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாஸ். என் ஹஸ்பண்டும் டேஸ்ட் பண்ணி அவர் வாயாலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய இதுதான். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.